ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 257 முதல் 259 வரை. கண்ணன் கன்று மேய்த்து வரும் அழகு கண்டு கன்னியர் காமுறுதல். 257ஆம் பாசுரம். குன்று எடுத்து ஆணிரை காத்தபிரான் கோவலனாய் குழலூதி ஊதி கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவிற்கண்டு என்றும் இவனை ஒப்பாரை நங்காய் கண்டறியேன் ஏழி வந்து காணாய் ஒன்றும் நில்லா வளை கழன்றுதுகில் ஏந்து இளமுலையும் என்பசம் அல்லவே. தோழிப்பெண்ணே, ஆய்குளத்தில் பிறந்த கண்ணன் கோவர்த்தன மலையை எடுத்து குடையாக பிடித்து பசுக்கூட்டங்களை காப்பாற்றிய பெருமானும் இடையனாக இருந்து புல்லாங்குழலை ஊதிக்கொண்டு கன்றுகளை தன் தோழர்களுடன் சேர்ந்து வருகின்ற கண்ணனை ஒருத்தி தெருவில் பார்த்து விட்டாள். பார்த்த அளவில் அவள் கைவளையல்கள் கழன்று விட்டன. அறையில் உடுத்தி இருந்த ஆடையும் அவிழ்ந்து விட்டது. என் மார்பகங்களும் என் வசத்தில் நிற்கவில்லை. என்றுமே இவனை ஒப்பார் எவருமில்லை. இவனைப் போன்ற ஒருவனை எப்போதும் பார்த்ததே இல்லை. என் தோழியே, நீ வந்து பார்ப்பாயாக என்று ஒரு பெண் கூறினாள். 258ஆம் பாசுரம். சுற்றி நின்று ஆயர் தழைகள் இட சுருள் பங்கி நேத்திரத்தாள் அணிந்து பற்றி நின்று ஆயர் கூடத்தலையே பாடும் ஆடக் கண்டேன். அன்றிப்பின் மற்ற ஒருவர்க்கு என்னை பேசவொட்டேன். மாலிருஞ்சோலை எம்மாயற்கு அல்லால் கொற்றவனுக்கு இவள் ஆம் என்று எண்ணி கொடுமின்கள் கொடிராகில் கோழம்பமே. கண்ணன் தன்னை சூழ நிற்கும் இடைச்சிறுவர் மீது வெயில் படாமல் இருக்கும்படி பீலிக்கொடைகளை பிடிக்க மயிர் முடியை அலங்கரித்து இத்தலைவாசலில் ஆடிப்பாடி செல்வதைக் கண்டேன். இத்திருமாலிருஞ்சோலை மாயனுக்கன்றி வேறு எவருக்கும் என்னை மனம் பேசுவதை ஏற்க மாட்டேன். இனி இவள் இக்கண்ணனுக்கே உரியவள் என்று எண்ணி அவனுக்கே என்னை கொடுத்து விடுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யாவிடின் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும் என்று ஒரு பெண் கூறுகிறாள். 259ஆம் பாசுரம். சிந்துரம் இளங்க தன் திரு நெற்றிமேல் திருத்திய கோரம்பும் திருக்குழலும் அந்தரம் முழவ தன் தழை காவின் கீழ் வரும் ஆயரோடு உடன் வளைகோல் வீச அந்தம் இன்று இல்லாத ஆயபிள்ளை அறிந்து அறிந்து இவ்வீதி போதுமாகில் பந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து பவளவாய் முறுவலும் காண்போம் தோழி. கண்ணன் என்னும் எல்லையற்ற அழகுடைய ஆய்பிள்ளை தன்னுடைய நெற்றியில் சிந்தூரப் பொடியும் அதற்கு மேல் அழகாக சார்த்திய திருக்குரம்பம் என்னும் ஆபரணமும் அதற்கு மேல் அடர்ந்துள்ள அழகிய மயிர்முடியும் விளங்க வானத்தில் மங்கள இசை ஒலிக்க தோழர்கள் தத்தமது வெற்றி ஏற்படுமாறு வளைகோல் வீசிக்கொண்டு வர குளிர்ந்த பீலிக்குடையாகிய சோலையின் கீழ் இடைப்பிள்ளைகளோடு இந்த வீதி வழியே கண்ணன் தடிகளை வீசி வருகிறான். விண்வரை மத்தள ஓசை எழுப்பும் ஆயர்கள் நடுவே கண்ணன் வருவதை அறிந்து இவன் நம்முடைய பந்தை எடுத்துக்கொண்டு போனான் என்று ஒரு குற்றம் சாட்டி அவன் அப்பால் போகவிடாமல் தடுத்து நிறுத்துவோம். இதனால் அவன் புன்சிரிப்பு செய்வான். அப்புன்சிரிப்பை கண்டு நாம் மகிழ்வோம் என்று ஒருத்தி தன் தோழியை நோக்கி கூறுகிறாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.